சொந்த பந்தங்களுடன் தித்திக்கும் தீபாவளியை அடையார் ஆனந்த பவனின் வகை வகையான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுடன் கொண்டாடுங்கள். நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க. வெல்கம் டு கமெண்ட் ஷோ. முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே போன வாரம் நம்ம ஷோல பார்த்தோம். அடுத்து வரப்போற நாட்கள்னு பாக்குறப்ப பண்டிகை நாட்கள், தீபாவளி வரப்போகுது. நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பட்டாசுகள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி மழைக்காலமும் ஆரம்பிக்க போகுது. ரொம்ப ஒரு பாதுகாப்பா ரொம்ப ஆரோக்கியமா இருக்க வேண்டிய காலகட்டம் இது. எப்பயுமே பாதுகாப்பா ஆரோக்கியமா இருக்கணும். முக்கியமா இந்த மழை காலம் இருக்குல்ல, இப்ப கூட டெங்கு பரவல் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப அதிகமா பரவிக்கிட்டு இருக்குன்னு கவர்மெண்டே சொல்லியிருக்காங்க. ஆமா, அதனால நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். வீட்டெல்லாம் தண்ணி தேங்காம பாத்துக்கணும், வீட்டை சுத்தி. ஆமா, டெங்குவை தாண்டி நிறைய வைரல் ஃபீவர், சளி இதெல்லாமும் போயிட்டு இருக்கு. அதனால பாதுகாப்பா இருக்கிறது அவசியம். நிச்சயமா. அதை ஒட்டி ஒரு கேள்வி வந்திருக்கு. இந்த வடகிழக்கு பருவமழை இந்த முறை அதிகமா பெய்யுமா பெய்யாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, ராஜுங்கிற நேயர். வானிலை ஆராய்ச்சியாளரா மாறுறீங்களா? வானிலை ஆய்வு மையம் தான் அதுக்கு சொல்லணும். பட் எக்ஸாக்டா யாருனாலையும் கணிக்கவே முடியாதுங்கிறதான் உண்மை. நம்ம கூட போய் பாலச்சந்திரன், முன்னாள் தலைவர் போய் பேட்டி எடுத்தோம். அவர் அதே தான் சொன்னாரு. நம்ம ஒரு இப்படி வரலாம்னு ஒரு கணிப்பா தான் இருக்கே தவிர இப்படிதான் இவ்வளவு சென்டிமீட்டர் பெய்யும் யாருனாலையுமே சொல்ல முடியாது அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. பட் என்னன்னா, அந்த தென்மேற்கு பருவமழைங்கிறது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கும். ஆனா இந்த முறை மே 27 ஆரம்பிச்சிருச்சு. இப்ப டிசம்பர் 12 தாண்டி ஒரு வார காலம் நீடிக்கும்னு வேற சொல்றாங்க. அது குறிப்பா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றி தான் இந்த மழைப்பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது வழக்கத்தை விட திருநெல்வேலியில் எல்லாமே ரொம்ப அதிகபட்ச மழைப்பொழிவுலாம் ஏற்பட்டிருக்கு. ஆனா விருதுநகர் போன்ற பகுதி எல்லாமே வழக்கத்தோட கம்மியா பெஞ்சிருக்கு. முக்கியமா இந்த தென்மேற்கு பருவமழையில எவ்வளவு சென்டிமீட்டர் பெய்யும் அப்படின்னா 32.8 பெய்யும். ஆனா இந்த முறை 32.5 பெஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட சராசரியை மீட் பண்ணிருக்கு. அடுத்து நமக்கு வருவோம். வடகிழக்கு பருவமழைங்கிறது இந்த அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் பெய்யக்கூடியதான் வடகிழக்கு பருவமழைன்னு சொல்லுவாங்க. இதுதான் தமிழ்நாடு கொஞ்சம் காடுன்னு காட்டிக்கிட்டு இருக்கும். இதோடைய சராசரின்னு பாக்குறப்ப 44.2. இந்த முறை 50 தாண்டி பெய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதெல்லாம் ஒரு கணிப்பு தான். அது கவனமா தான் இருக்கணும். மழைங்கிறது எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த மழையை வச்சுதான் நம்ம குடிநீர், அப்புறம் நிலத்தடி நீர், விவசாயம், தொழிற்சாலை எல்லாத்துக்குமே தண்ணீருங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு இது. அது பெய்யணும், ரொம்ப அதிகமா பெஞ்சிடக்கூடாதுதான் நம்மளுடைய கவலை. பெய்யாமே இருக்கக்கூடாதுதான் கவலை. ஆவரேஜா எப்படி நம்ம தென்மேற்கு பருவமழையை ரொம்ப ஆவரேஜா கடந்து வந்திருக்கோம், அதே மாதிரி இந்த வடகிழக்கு பருவமழையும் அப்படி ஆவரேஜா வந்துட்டோம்னா எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. தேவையான அளவு. ஆமா, தேவையான அளவு சொல்ற மாதிரி தேவையான அளவு மட்டும் பெஞ்சதுன்னா. ஆமா. ஆனா வரப்போற அந்த கோடை காலத்துல நமக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாதுங்கிறது ஏற்படாதான் சொல்றாங்க. இப்போதைக்கு இந்த மழைப்பொழிவு சராசரியோட அதிகமா பெய்யறதுனால இதுதான் வடகிழக்கு பருவமழை எப்ப பெய்யும். அதே மாதிரி வடகிழக்கு பருவமழையில தான் புயல் எல்லாம் கூட வரும். அதெல்லாம் கூட வர வாய்ப்பு எல்லாமே இருக்கு. ஆமா, இந்த 5000 கோடிக்கு போட்டு கட்டினாங்கல்ல மழைநீர் வடிகால், அது எத்தனை பர்சன்ட் முடிஞ்சிருக்குன்னே தெரியலையே. இப்பெல்லாம் சென்னை மக்களை கேள்வி யாராவது மழைநீர் வடிகால் நம்புறாங்களான்ட்டு அவங்களாம் நம்புறாங்க. அவங்க இல்ல, அது திமுக காரங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மழைன்னு பெஞ்சா வெள்ளம்னு இருந்தா அது தேங்க தாங்க செய்யுங்கிற ரேஞ்சுக்கு அவங்களே வந்துட்டாங்க. ஸோ 5000 கோடி என்னாச்சு அப்படின்னா அது அந்த பாதாளத்துல போட்டு வேலை இன்னும் அங்கங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மழையோட போச்சு. பார்த்தோமே 2023 பார்த்தோம். ஆமா, அதுக்கு எல்லாருமே மழைக்கு தயாராயிருக்கணும். இன்னும் சொல்ல போனா நம்ம இப்பவே வட இந்தியாவில் மிகப்பெரிய மழை பொழிவு இருக்கு. மேற்கு வங்கத்துல எல்லாம் நிறைய இடங்கள்ல வெள்ள பாதிப்புலாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் தமிழ்நாடும் தயாரா தான் இருக்கணும் இப்பவே. நிச்சயமா. ஏன்னா அந்த தென்மேற்கு பருவமழை கேரளாவையும் ரொம்ப நல்ல மழைப்பொழிவு இருந்துச்சு. வழக்கத்தோட எல்லா இடங்களையுமே நல்ல மழைப்பொழிவு. மகாராஷ்டிரா ஆகட்டும், வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், ஹிமாச்சல் பிரதேசம் ஆகட்டும், அங்கே நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. பல பேர் இறந்து கூட போனாங்க. அடுத்து தமிழ்நாடு தான் ஃபோக்கஸ். தமிழ்நாடு, ஒடிசா இந்த பார்டர் தான் வரும். அது ஓகே, பார்ப்போம், கவனமா இருக்கணும். நம்ம KM ஃபாலோவர் அப்படிங்கிற அந்த யூடியூப் அக்கௌண்ட்ல எல்லா கட்சிகளுக்கும் எழுதி தான் கொடுக்குறாங்க, அதாவது எல்லா தலைவர்களுக்கும் எழுதி தான் கொடுக்குறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம இடையிலலாம் பேசியிருந்தோம், ஸ்கிரிப்ட் இன்னும் வரல போல அப்படின்லாம் விஜய் விமர்சிச்சு பேசும்போது அவர் எல்லா கட்சிகளுக்கும் எழுதி கொடுக்குறாங்கிற மாதிரி கமெண்ட் போட்டிருக்காரு. முன்னாடியெல்லாம் எப்படி தலைவர்கள் உருவாவாங்க அப்படின்னா ஒரு சிறந்த பேச்சாளராக இருப்பாங்க. அந்த பேச்சுக்காகவே மக்கள் கூட்டமா உட்கார்ந்துருப்பாங்க. அப்படியே அந்த பேச்சு முடிகிறப்பவே அந்த காந்த சக்தியால ஈர்க்கப்படுவாங்க.
கொள்கையா இருக்கட்டும், எந்த டாபிக் கொடுத்தாலும் பல தலைவர்கள் தமிழ்நாட்டுல பிச்சு உதறுவாங்க. அந்த சுதந்திர போராட்ட காலத்துல எல்லாம் அவ்வளவு பெரிய மக்கள் தன்னெழுச்சியா வர்றதுக்கு காரணம் யாரோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் பேசவே கிடையாது. அவங்களோட ரத்தத்திலேயே அவங்களுடைய நரம்புலயே வந்து ஊறி வந்ததுதான் அந்த ஸ்பீச்சுங்கிறது. ஆமா, அவங்க பேசுறதுக்கு அவங்களே தான் தயாரிப்பாங்களே தவிர இன்னொரு ஆளை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சு அதெல்லாம் பண்றதே இல்லை. இதெல்லாம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா 2015 பிறகுதான் ஆரம்பிக்குது. 2014 அந்த சமயத்துல தான் அந்த ஆரம்பிக்குது. இது வந்து குஜராத்துக்கு மட்டும், மோடிக்கு மட்டும் பொருந்தாது, இது எல்லாத்துக்குமே வந்து இது பொருந்த ஆரம்பிக்குது. முன்னாடி எல்லாம் துண்டுச்சீட்டுல சும்மா எழுதி வச்சுப்பாங்க, ஹிண்ட் மட்டும் தான் எழுதி வச்சுப்பாங்க என்னென்ன பேசணும் அப்படிங்கிறது. வார்த்தைக்கு வார்த்தை அடுத்த கேள்விக்கு தானே பதிலுங்கிற அளவுக்கு எல்லாம் எழுதி வச்சிருக்க மாட்டாங்க. பட் இப்ப எப்படின்னா மூச்சு விடுறது, இந்த இடத்துல ஏற்றமா குரலை உயர்த்தி பேசுங்கிற அளவுக்கு கமெண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்கிரிப்ட் வந்து தயாரிக்கப்படுது. இப்ப தமிழ்நாட்டுல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாக்குறோம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேப்பர் எழுதி வச்சுதான் வந்து பேசுறாரு. நம்ம தப்புன்னுலாம் சொல்லலாது. வாங்கி பேசுறதுங்கிறது ஓகே, பட் எழுதி கொடுக்கறது அப்படியே பேசுறதுங்கிறது ஏத்துக்க முடியாது. வேற அடுத்து வந்து எடப்பாடி பழனிசாமி எழுதி வச்சு சில சமயம் வந்து பேசுறாரு. விஜய் நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம், பேப்பர்ல இருக்கிறதான் படிக்கிறாரு. அதை தாண்டி எதுவுமே அவர் வந்து பண்றதே கிடையாது. அப்படி சொல்லி ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாரு கரூர்ல. அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர்ல இல்லாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னது. இப்ப அதான் இன்னும் கவனமா இருப்பாரு. இனிமேட்டு இந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை தாண்டி ஃபுல் ஸ்டாப் கமா கூட நம்ம பேசக்கூடாதுன்னு யோசிப்பாப்புல விஜய் இப்ப இருக்கிற நிலைமைக்கு. ஆனா தமிழ்நாட்டுல எல்லா தலைவரும் அப்படி கேட்டா அப்படி கிடையவே கிடையாது. நிறைய தலைவர்கள் எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசுற அளவுக்கு இருக்காங்க. திருமாவளவனை நம்ம வந்து சொல்லலாம், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நம்ம எல்லாருமே சொல்லலாம். ஏன்னா அவங்க எல்லாருமே ஸ்கிராட்ச்ல இருந்து மக்களோட ஒன்னா பழகி அந்த புரிதலோட மேல வர்றதுனால எல்லாருமே வந்து தன்னெழுச்சியா வந்து பேசுவாங்க. ஆமா, மக்களோட கஷ்டம் என்னங்கிறது அங்கேயே போய் பார்க்கும்போது அதுதானே வெளிப்படுத்துறாங்க. ஆமா, அதனால சண்முகம், இப்ப இருக்கிற சிபிஎம் தலைவர் சண்முகம், முத்தரசன், அதே முன்னாடி இருந்த பாலச்சந்திரன் எல்லாருமே வந்து பேசுவாங்க. நம்ம கூட அவங்கள்ட்ட பேசிடுவோம். குறிப்பா சொல்லணும்னா சீமான், அவர்லாம் எந்த டாபிக் கொடுத்தாலுமே அந்த அண்ணனுக்கு ஞாபக சக்தி பயங்கர அதிகம். பல கோட்ஸ் எல்லாம் கூட எடுத்து வந்து டப்பு டப்புன்னு அறிவாப்புல. சேகோவர் என்ன சொன்னாரு தெரியுமா அப்படின்னு, ஃபிடல் காஸ்ட்ரோ அப்ப என்ன சொன்னாரு தெரியுமா? சிலது தப்பாவும் இருக்கும், அதை நம்ம விட்டுறலாம். ஆனா வந்து அவரா பேசக்கூடியவர் அவர் தான். அதே மாதிரி ராமதாஸ் வந்து அவரா வந்து பேசக்கூடியவர். இப்படியான தலைவர்கள் இருக்காங்க. வைகோ வந்து பேசுவாரு. பட் மற்ற தலைவர்கள்லாம் பார்க்கும்போது ஒரு டீம் வச்சிருக்காங்க. முதல்வர், எதிர்கட்சி தலைவர், இவங்களுக்குலாம் என்ன பேசணுங்கிறது, துணை முதல்வர், இவங்களுக்குலாம் வந்து ஒரு டீம் வந்து இயங்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரிதான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சிருக்காங்க. அவங்கள குரூம் பண்றதுக்காக, அவங்கள வந்து முன்னிறுத்துறதுக்காக ஒரு பிராண்டிங் நடக்குதுங்க. அதுக்காக இப்ப ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க பல லட்சம் ரூபாய் சம்பளத்துல. ஆமா, இது என்னன்னா தேர்தல் அரசியல் வெற்றி அதை நோக்கி மட்டுமே பயணிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்படிதான் இப்போதைய தற்கால அரசியல் சூழல் இருக்கு. அவங்களா பேசக்கூடியவங்கலாம் வெற்றி பெறாங்களான்னு பார்த்தோம்னா அது வந்து பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. அந்த ஒரு பிராண்டிங் அப்படிங்கிறது தேவைப்படுது. சோசியல் மீடியால வெளிச்சத்துல ஏதோ ஒன்று நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஸ்கிரிப்ட் ரைட்டர் எல்லாரும் வச்சு ஒரு சினிமா மாதிரி தான் இப்போ உள்ள அரசியல் வந்து போயிட்டு இருக்குது. சினிமா எடுக்கிறாங்க, இல்லாட்டி ரீல்ஸ் எடுக்கிறாங்க. ஆமா, இதுல இன்னொரு தலைவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, ஸ்கிரிப்ட் இல்லாம. எப்படி நம்ம மிஸ் பண்ணோம்? ஜி.கே. வாசன். ஏன்னா அவர் பேசவே மாட்டாரு, அதனால ஸ்கிரிப்ட் தேவையில்ல. அவரை பத்தி ஒரு கமெண்ட் வந்திருக்கு, அதுக்கு எக்கச்சக்க லைக்கும் வந்திருக்கு. இந்த மக்களுக்கு தொல்லை கொடுக்காம கூட்டமே கூட்டாம இருக்கிற ஒரே தலைவர் ஜி.கே. வாசன் தான் அப்படிங்கிற கமெண்ட் வந்து நம்ம ஜி.கே. வாசன் மனமார்ந்த பாராட்ட தெரிவிக்கலாம். ஆமா, சிராஜுதீன் பாபு வந்து கமெண்ட் போட்டிருக்காரு, அதுக்கு லைக் வந்து இருக்கு நிறைய, 28 லைக்கு. ஏன்னா கூட்டமே கூடலனா கூட பிரதமர் மோடி வந்தாருன்னா பக்கத்துல உட்காந்து பேசுவாப்ல ஜி.கே. வாசன். அமித்ஷா இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா அவர் கூப்பிடுவாப்ல, ஜி.கே. வாசனை கூப்பிடுங்க, அந்த மாபெரும் தலைவரை கூப்பிடுங்க, நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் பிரதமர் மோடியோட லஞ்சு சாப்பிட்ட தலைவர் அவர் தான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல இருந்து போய். ஆமா, அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி தான் அங்க இருக்காரு. ஆமா, ஆனா அவர்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சிருக்காருன்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அவரே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவரே ஒரு பிராண்ட் இமேஜ் ஹெல்ப் பண்ற கேட்டா கிடையாது. அவரே ஒரு எல்லாமே அவர் தான். ஏன்னா அவர் ஒரு ஆள் தான் இருக்காரு அங்க. திவாகர் அப்படிங்கிற நேர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. பிக் பாஸ்ல இருக்காரு அவர் இல்லைங்க, அவர் ஏங்க இதெல்லாம் கேட்க போறாரு? வாட்டர்மெலன் ஸ்டார். ஆமா, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பிக் பாஸ் இப்ப தொடங்கிருச்சு, பிக் பாஸ் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டாரா இல்ல அவரு பிக் பாஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரே தெரியாத அளவுக்கு கரண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரா. ஆமா, ஆனா வந்து அந்த திவாகரை விட்டுறலாம். அவர் நடிப்பு அரக்கன்னு சொல்லி நம்ம எல்லாம் என்னமோ பண்ணிட்டு இருப்பார்ல, அவரை விட்டுருவோம். இவர் சென்சிபிளா ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு. இந்த நடிகர்கள் பின்னாடி, அதுவும் நடிகர்கள் வச்சுதான் வந்திருக்கு. நடிப்பு அரக்கனை பத்தியா? நடிப்பு அரக்கன் பத்தி இல்ல, நடிகர்கள் பின்னாடி ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கு. இவங்களை அரசியல் மயப்படுத்த தவறுனது யார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி வந்து கேட்டிருக்காரு. எல்லாமே இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் இது வந்து பெரிய பேசு பொருள்
பொருளா மாறி இருக்கு. இதை நம்ம வந்து ஒரு ஆள் இவங்க தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இதுல வந்து குடும்பத்திலையும் சில விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. அதை தாண்டி சமூகமா வந்து ஒரு விஷயம் பண்ண வேண்டியதா இருக்கு. அதை தாண்டி நடிகர்கள் அவங்களுக்கு ஒரு அடிப்படை பொறுப்பு வேணும். இதெல்லாம் தாண்டி அரசியல் தலைவர்கள் 50 ஆண்டுகளா ஆட்சி செய்யறோம்னு மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க 2 கட்சி. அவங்க ஏன் தவறிட்டாங்க அரசியல் மயப்படுத்த அப்படிங்கிற கேள்வியும் இங்க இருக்கு. ஏன்னா 2 கட்சியுமே சினிமால தான் வந்திருக்காங்க. அப்புறம் எப்படி? சரி, அதுங்களுக்கு பின்னாடி வருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இந்த சினிமா அப்படிங்கிறது வந்து நம்ம கூடவே கூடாதுன்னு யாரும் சொல்லல. பொழுதுபோக்குக்கு நம்ம பார்க்குற விஷயம்தான். ஏன்னா இங்கே உள்ள உழைக்கும் வர்க்க மக்கள், நம்ம கரூரில் கூட பார்த்துட்டோம்னா அங்கே அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, டெக்ஸ்டைல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாள் சம்பளம் அந்த வாரச்சம்பளம் வாங்குற உழைக்கும் வர்க்க மக்கள் தான் வந்து அங்கே வந்தாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா வட மாவட்டங்கள்லாம் உழைக்கும் வர்க்க மக்களுக்கு இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்களால வார இறுதியில் அந்த 3 நாள் வீக்கெண்டு சில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போக முடியாது. அவங்க சில பேர்லாம் வந்து சண்டே கூட அங்கே வந்து வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கிறது அந்த 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரத்தில் ஒரு சினிமா தான் வந்து அவங்களால பார்க்க முடியும். அப்படி தான் நம்ம வந்து சினிமாவுக்குள்ளே நம்ம மக்கள் வந்து உள்ளே வராங்க. அவங்க பார்க்குறாங்க. அங்கே போயிட்டு நம்ம பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒரு நடிகர் பண்ணும்போது அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வரும். அது வரும் அப்படிங்கிற வரையும் நம்ம சரி, அது பொழுதுபோக்கு, அவரை பிடிக்குது, அவர் படங்களை பார்க்குறோம், அதெல்லாம் வரையும் சரி. அதை தாண்டி அதுதான் லைஃப், அதுக்கு பின்னாடி தான் போகணுங்கிறதுல தான் இங்கே வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. இதில் வந்து என்னென்னா, இப்போ நம்ம குடும்பங்களில் நம்ம வந்து சினிமா பார்க்குறோம் அப்படிங்கும்போது அது வந்து பொழுதுபோக்கு அப்படிங்கிறத முதல்ல சின்ன வயசுலேருந்தே சொல்லிட்டு வரணும். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள தலைமுறையும் நம்ம விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சின்ன குழந்தை வந்து அழுகுதுன்னா டக்குன்னு ஃபோனை கொடுத்து நீ இதை பாரு அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சிடறோம். அப்படி இல்லாமல் நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். குறிப்பிட்ட ஒரு வயசு வரும்போது அவங்கள புத்தகங்கள் படிக்க வைக்கிறது, அதே மாதிரி சில தலைவர்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறது, அரசியல் வந்து என்ன அப்படிங்கிற அடிப்படையை சொல்லித்தரது, இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு கடமையாக தான் நிச்சயம் இருக்கணும் குடும்பங்களுக்கும். ஏன்னா நம்ம உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கோம்னா குழந்தைங்களும் அதை தான் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோமோ அதோட ரிஃப்ளெக்ஷன் அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ நம்மளுமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது குடும்பங்கள்ல இருந்து வர வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆமா, குழந்தைகள் வந்து பார்த்த விஷயத்தை தான் அவங்க செய்வாங்க. அதே மாதிரி கேட்குற விஷயத்தை தான் அவங்க வந்து பேசுவாங்க. அதனால வந்து நம்ம கவனமா அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை தான் நம்ம வந்து சொல்லணும். அந்தந்த வயசு வரும்போது நம்ம சில விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த சினிமா மோகம் அதை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிறது குடும்பங்கள்ல இருந்து வர வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா, இன்னும் போன தலைமுறையெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, ஒரே வீட்டுக்குள்ள, நான் சொன்ன மாதிரி இந்த வட மாவட்டங்கள்லாம் ஒரே வீட்டுக்குள்ள அப்பா வந்து ரஜினி ரசிகரா இருப்பாரு, அண்ணன் வந்து அஜித் ரசிகரா இருப்பாரு, சித்தப்பா விஜயகாந்த் ரசிகரா இருப்பாரு, தம்பி விஜய் ரசிகர், இப்படி வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இந்த ரசிகர்கள் அப்படிங்கிறது வந்துடும். அப்போ பார்க்கும்போதே நம்ம அப்பா வந்து ரஜினி பின்னாடி போனார்னா நம்ம வந்து இப்போ விஜய் இருக்காரா அவர் பின்னாடி போவோங்கிற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம கிட்ட இருந்து அது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல குடும்பங்கள் வந்து கவனமா இருக்கணும். ரசிகர்கள் தப்பு கிடையாது. அதாவது லெவலை தாண்டக்கூடாது, இந்த கோட்டை தாண்டக்கூடாது. பாலாபிஷேகம் பண்றது, முதல் நாளே 2000 ரூபாய் காசு கொடுத்து நான் போவேன் அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் தான் வேணாங்கிறது. அதைத்தான் வேணாங்கிறோம். அதை ரசிக்கலாம், ஆனால் அது வெறியா மாறக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்ல வர்றது. இதுல வந்து இப்ப நடிகர்களுக்கு வருவோம். நம்ம சொன்ன மாதிரி இந்த பாலாபிஷேகம் இதெல்லாம் தாண்டி இன்னும் மோசமாலாம் வந்து பண்ணக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நடிகர்களோட அந்த ரசிகர்கள் அப்படின்னு சொல்றவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ரசிகர்களா இருக்கவங்க தியேட்டருக்கு போறாங்க, ரசிக்கிறாங்க, வராங்க. அதை தாண்டி அந்த வெறியர்கள் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள போகும்போது சோசியல் மீடியால கெட்ட வார்த்தையை பேசி தன்னோட சுயத்தை இழந்து ஒரு ரொம்ப மோசமா வந்து பேசிக்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது. இதை எந்த ஒரு நடிகருமே பெருசா அட்ரஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. காரணம் என்னன்னா, அதுல நமக்கு லாபம் இருக்கு. நம்ம அந்த சினிமாவோட கட்டமைப்பை பார்த்தோம்னா எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித்னு இப்படி ஒரு ரெண்டு நடிகர்களா வந்துட்டு இருப்பாங்க. 2 பேருக்குள்ள ஒரு மோதல், ரசிகர்களுக்குள்ள ஒரு மோதல் இருக்கும். அதை வியாபாரமா தான் நடிகர்கள் பார்த்திருக்காங்க. பெருசா வந்து நீங்க வந்து சண்டை போட நடக்கட்டும் தான் சொல்லுவாங்க. நடக்கதான் உங்களுக்கு வந்து பூஸ்ட், மார்க்கெட் ஏறும். இப்போ பல நடிகர்கள் வராங்கல்ல, வந்தோடனே உங்களுக்கு காம்படிஷன் யாருங்கிறதான் பார்ப்பாங்க. அது நம்மகிட்டே பல பேர் சொல்லுவாங்க, அதை பத்தி கேள்வி கேளுங்கம்பாங்க. அது அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கும். ரசிகர்கள் சண்டை போட்டு அவங்களுக்கு ஒரு மைலேஜ், நமக்கு படம் ஓடும் அப்படிங்கிற எண்ணம், அதை வந்து நடிகர்கள் கைவிடணும். ஆனா அதை பயன்படுத்திக்கிட்டாங்க, வியாபாரத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ என்னன்னா, என்ன கலெக்ஷன், நாள் என்ன கலெக்ஷன்ங்கிற வரையும் 2 படமும் போட்டு, இப்போ அஜித்தோட படம் அந்த துணிவும் விஜயோட வாரிசும் வந்தப்ப 2 தரப்புமே வந்து என்ன கலெக்ஷன்ங்கிறத போட்டு அதுல ஒரு சண்டையை உருவாக்கி சோசியல் மீடியால அவங்கள வச்சிருந்தாங்க. இதுக்கு முந்தைய தலைமுறை
தலைமுறையில இதெல்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்டா அப்பயுமே சண்டைகள்லாம் இருந்திருக்கு. நான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி விகடன்ல ஒரு கட்டுரை எழுதினப்ப இதுக்கு முன்னாடி இந்த சோஷியல் மீடியா காலகட்டத்துக்கு முன்னாடி இப்படியான ரசிகர்கள் சண்டை இல்லையா அப்படின்னு கேட்டு சில பேர்கிட்ட பேசும்போது, பழைய தியேட்டர் ஓனர் இவங்கெல்லாம் பேசும்போது அவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, இது பரவாயில்லப்பாங்கிற சொல்ற அளவுக்கு வந்து மோசமா வந்து போயிருக்கு. கத்தி குத்து, கொலை, இந்த மாதிரியான விஷயங்கள். ரஜினி கமல் படம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆனா யார் கட் அவுட் பெருசுன்னு பார்த்துட்டு அதுல சண்டையெல்லாம் வந்து அது வந்து கொலை கேஸ் வரையும் போனதெல்லாம் வந்து இங்க இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நடிகர்களா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நம்ம வந்து இது பொழுதுபோக்கு, இதை பாருங்க கிளம்புங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற இதை வந்து அவங்க சொல்லலை, அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்களாம் நண்பர்களா இருப்பாங்க. இது காலங்காலமா நடக்கிறது தான். இப்ப ரஜினி கமல் கிடையாது, அதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் சிவாஜி அங்கிருந்து ஆரம்பிக்கணும். இப்ப நம்ம ஒரு அடுத்து ரஜினி கமல், அஜித், விஜய், இப்போ பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், அதுக்கு முன்னாடி பாக்குறப்ப தனுஷ், சிம்பு. இது வந்து ஆமா நீங்க சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன், சூர்யா ரசிகர்கள் வந்து ரொம்ப மோசமா அடிச்சுக்கிறாங்க. சோசியல் மீடியால நம்ம பார்க்க முடியுது. அது முகம் சுளிக்க வைக்குது. ஒரு நாகரிகமா கருத்து பரிமாற்றம்ங்கிறது ஓகே தான். ஆனா தரம் தாழ்ந்து போறப்ப நமக்கே என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் தாண்டி என்னன்னா, பெண்களை வந்து குடும்ப பெண்கள் வந்து இழுத்து வந்து பேசுறது, குடும்பத்தை தகாத வகையில பேசுறது, ஏதாவது குறுக்கால போந்தாங்கன்னா அவங்களோட குடும்பத்தை வந்து இழுத்து பேசுறது. இது வந்து அந்த நடிகருக்கு தான் இது அவமானம். நம்ம ரசிகர் இப்படி பேச அப்ப நீங்க வழி நடத்தி இருக்கணும்ல அவங்கள. இது நடிகர்களுக்கு தெரியாதுன்னு கேட்டா தெரியும். மோஸ்ட்லி நம்ம பல நடிகர்கள் கூட எல்லாம் மீட் பண்ணி இன்டர்வியூலாம் எடுத்துருவோம், பழகிருக்கோம். அவங்க கூட மோஸ்ட்லி சோசியல் மீடியாலே தான் வந்துருப்பாங்க. அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரே ஒரு போஸ்ட் தான் போடுவாங்க வருஷத்துக்கே, இல்ல மாசத்துக்கு கூட போடலாம் அவங்க. ஆனா இன்ஸ்டாகிராம்லயே பொழுதுனையும் வந்திருப்பாங்க, ட்விட்டர்லயே பொழுதுனையும் வந்திருப்பாங்க. ஆனா எந்த போஸ்ட் போட மாட்டாங்க, எல்லா ஒவ்வொரு கமெண்டா வாசிப்பாங்க, எப்படி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரிவ்யூ வராங்கன்னா அது அவங்க படமா தான் சரி, எதிர்க்கு படமா தான் சரி, எல்லாத்தையும் 1 by 1 வந்து ரீட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கவங்க தான். ஆனா வெளியில வர்றப்ப பரபரப்பா இயங்குற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறது, நான் பிஸிங்கிற மாதிரி வந்து காட்டிக்கிறது, ரசிகர்கள் மோதல் வந்து தூண்டி விடுறது. இப்ப சில நடிகர்கள் வந்து உண்மையாலுமே சென்சிபிளா இருக்காங்க, அதை நமக்கு பாக்குறப்பே தெரியுது. ஆனா பல நடிகர்கள் வந்து இன்னும் சொல்ல போனோம்னா, இவங்க ரசிகர்கள் இப்படி பேசிக்கிறாங்கிறத தாண்டி பிஆர் எல்லாம் வச்சு அந்த எதிர் நடிகருக்கு எதிராக இவங்களே பதிவு போடுறது, இவங்களுக்கு எதிராக பதிவு போடுறதுன்னு ரொம்ப மோசமா தான் இது போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க வழி நடத்த தவறிட்டாங்க, அதாவது தன்னை ரசிக்கிறவங்கள வழி நடத்த தவறிட்டாங்க இந்த நடிகர்கள். ஏன்னா வந்து நம்ம பார்த்தோம் விஜயோட அந்த படம் ட்ரெய்லர் ஒன்று போட்டாங்க, அந்த சேர் அந்த தியேட்டர்ல ஒரு சேர் கூட இல்லாம உடைச்சிட்டு வந்தாங்க. அப்போ கூட விஜய் வாயை திறந்து எதுவும் பேசல. அவர் இத்தனைக்கு அரசியலுக்கு வேற வரப்போறதா இருந்தாருங்கும் போது அவர் அன்னைக்கு பேசியிருக்கணும். இதே மாதிரி விஜய் பின்னால மட்டும்தான் கூட்டம் இருக்குன்னா எல்லா நடிகர் பின்னாடியும் இருக்கு. நம்ம அஜித் படம் அந்த துணிவு படத்துக்கு போன ஒருத்தர் வந்து பரிதாபமா உயிரிழந்து போனாரு. அஜித்தோட அந்த கட் அவுட்டுக்கு சிதம்பரத்துல ஒருத்தர் பாலாபிஷேகத்தை தாண்டி ரத்தத்துல எல்லாம் அபிஷேகம் பண்ணாரு. இப்படி வந்து மோசமான காட்சிகள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னொன்று, அஜித்துக்கும் சிவகங்கை ராமநாதபுரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா அங்க பசும்பொன்ல அவருக்கு வருஷம் பேனர் வைக்கிறாங்க. இதுல ஒரு அரசியல் இருக்கு, பெரிய அரசியல் இருக்கு. இப்படி தன்னை சுத்தி நடக்கிற அரசியலை இங்க உள்ள நடிகர்கள் யாருமே கண்டுக்காம அதை வியாபார நோக்கத்துக்காக பயன்படுத்திக்கிட்டது ஒரு மிகப்பெரிய தவறு. இவங்க எல்லாராலையும் தான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரியான கூட்டங்கள் பின்னாடி போய் சேருது. அதை வந்து அரசியல்ல விஜய் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத வந்திருக்காரு. சரி, பயன்படுத்துறீங்க, அவங்கள அரசியல் மயப்படுத்துனீங்களான்னா அதுவும் கிடையாது. அங்கேயும் போய் பஞ்ச் டைலாக் தான் விஜய் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்கள உசுப்பேத்தி விட்டு அவரு கிளம்பி போயிடுறாரு, அவங்கதான் பாடுபடுறாங்க. இல்ல என்னன்னா, அந்த வயசுல அட்ரினலின் அதிகமா சுரக்கிற வயசு, அந்த 20 வயசு, அந்த 18ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்குல்ல, நம்மளே அப்படிதான் வந்திருப்போம். பார்த்தா நம்ம எல்லாம் இப்படியா பண்ணணும்னு இப்ப மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நின்று அப்படி பேசுறப்ப அவங்க என்ன ஆவாங்க, இன்னும் வைப் ஆகி பக்கத்துல போய் அப்படிதான் நடக்கும். அதான் விஜய் தூண்டி விடுறாரு. அது வந்து மிகப்பெரிய தவறு, நடிகர்கள் மேல இருக்க தவறு இது எல்லாமே. சரி, இன்னொரு பக்கம் வருவோம். இப்பதான் முக்கியமான விஷயம், அரசியல். நாங்க தான் இங்க அரசியல் பண்றோம், 50 வருஷமா எங்களை தாண்டி யாரும் வர முடியாதுன்னு திமுகவும் அதிமுகவும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி நம்ம திமுக எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது எம்ஜிஆரோட திரை கவர்ச்சி அதுல ஒரு முக்கிய பங்கு இருந்தது. அவர் மூலியமா திராவிட சித்தாந்தங்களை திரைப்படங்கள் எல்லாம் பேசினாங்க, அது வரையும் சரி. ஆனா அதை வந்து வாக்கரசியலுக்கும் பயன்படுத்திக்கிட்டாங்க. அவரு கட்சிக்குள்ள வந்தாரு. ஒரு பக்கம் பேரறிஞர் அண்ணா வந்து அவரோட ஸ்பீச்சால கட்சியை கொண்டு போய் சேர்த்தாரு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மைதான். இன்னொரு பக்கம் எம்ஜிஆரும் தேவைப்பட்டாரு. ஏன்னா எம்ஜிஆர் அந்த கட்சியில இருந்து வெளியே வராரு, திமுகல இருந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு.
கட்சி ஆரம்பிச்சோன்னே அந்த திரை கவர்ச்சி மக்கள் அவர் பக்கம் கொண்டு போயிடுச்சு. அதுதானே உண்மை. அவர் உயிரோட இருந்த வரையும் அவர் மட்டும்தான் சிஎம்மா இருந்தார் அப்படிங்கிற அளவுக்கு திரை கவர்ச்சி வந்து அரசியல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரி, அப்போ மட்டும்தான் பயன்படுத்தினாங்களாம், இப்போ வரையும் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம், இங்கே வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு விழா நடத்தினாங்க. அதில் அத்தனை இயக்குனர்கள், நடிகர் சிவகார்த்திகேயன்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு திரை கவர்ச்சி அங்கேயுமே தேவைப்படுது அப்படிங்கிறது. இன்னொன்று என்னன்னா, சிவகார்த்திகேயன் வரப்ப எல்லாமே சிவகார்த்திகேயன் பேரை சொல்றப்ப எல்லாமே அங்கிருந்த மாணவர்கள் விசில் அடிச்சு கொண்டாடினாங்க. நம்ம தவறுன்னு நம்ம வந்து சொல்ல வரல. ஆனா என்னன்னா, அது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலையுமே அறிவார்ந்தவங்க பேசுறப்ப அவ்வளோ எழுச்சி ஏற்படலை. அப்போ இன்னுமே அந்த அந்த அங்க வந்த மாணவர்கள் ரொம்ப பண்படுத்தப்பட்ட நிறைய விஷயங்கள சாதனை படைத்த ஒரு மாணவர்கள் அதுலயும் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் இதா இருக்கு, நெருடலா இருக்கு. அந்த நிகழ்ச்சி அதுக்கு முன்னாடியே எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு இப்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அப்போ ஒரு டிவி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. அங்க உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு அப்படின்னு கேட்கும்போது, இளம் நடிகர்கள்ல எனக்கு பிடிச்சது விஜய் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுல வந்து இளைஞர்களை கவர்றதுக்கான ஒரு வாக்கு அரசியலா தான் அதை நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ அங்க உள்ள ரசிகர்கள் வாக்கு அப்போ தேவைப்பட்டுச்சு, அதை நம்ம பேசணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னொன்னா, விஜய்கிட்டையும் கமல்கிட்டையும் போய் கேட்டு பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதிமுக ஆட்சி காலத்துல சினிமாவை வெளிக்கொண்டு வர்றது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு அந்த நிகழ்ச்சியிலேயே முதலமைச்சர் வந்து பேசினாரு. அப்போ மட்டும் பயன்படுத்திக்கல. 2021 தேர்தல் வாக்குப்பதிவு நாள் அன்னைக்கு வந்து விஜய் வீட்டுல இருந்து சைக்கிள்ல வராரு, கருப்பு சிவப்பு சைக்கிள்ல வராரு. அதை வந்து திமுக காரங்க எல்லாமே சோசியல் மீடியால என்ன சொன்னாங்க, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்றாருன்னு புரியுதா அப்படின்னு கேட்டாங்க. கருப்பு சிவப்புல ஏன் வராரு அப்படின்னு கேட்டாங்க. திமுக எம்பி தயாநிதி மாறன் வரையும் அதை வந்து பேசினாங்க. ஸோ அங்கேயும் பயன்படுத்திக்கணும், அந்த ரசிகர் கூட்டத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுல தான் குறியா இருந்திருக்காங்க. அரசியல் மயப்படுத்தணுங்கிறதுல அவங்க குறியா இல்லை. ஆனா விஜயுமே வந்து அது எடுத்தவங்க ஒருத்தவங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் போடல, ஏதோ இதான் போட்டிருக்காங்க. நடிகர்கள்லாம் சும்மா வந்து எல்லாம் டக்குன்னு ஒரு சட்டை எடுத்து போட்டுற மாட்டாங்க, நம்மளே மாதிரி ரேக்ல இருந்து எடுத்து சைக்கிள் கலர்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்து தான் வந்திருக்கணும். அது போய் பிளான்டான ஒரு விஷயம் தான். ஆமா, இது வந்து சரி, இந்த வாக்குகள் இவ்வளவு நாள் இப்ப விஜய் ரசிகர்கள் 30-35 வயசுல எல்லாம் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து வாக்கு இதுக்கு முன்னாடியும் போட்டிருப்பாங்க. அவங்க யாருக்கு போட்டிருப்பாங்க? அதிமுகவை தான் அவர் ஆடியோ லான்ச் ஃபுல்லா விமர்சிச்சிருக்காரு. சர்க்கார் தலைவான்னு அவங்களோட பிரச்சனை இருந்திருக்கு. அப்போ அவங்க வாக்குகள் எல்லாமே அங்க போயிருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு பகுதி வந்து திமுகவுக்கு போயிருக்கு. அதை இவங்களும் அறுவடை பண்றதுக்கான வேலைகளையும் பார்த்திருக்காங்க. பிடிச்ச நடிகர் விஜய்னு ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. சைக்கிளை பார்த்தீங்களா கருப்பு சிவப்புன்னு இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பகுதி வந்து சீமானே வந்து என் தம்பி, விஜய் வந்து என் தம்பி அப்படி இப்படின்லாம் பேசிட்டு தான் இருந்தாரு. அப்போ அவர் வந்து அணில் குஞ்சு கூட்டம் அப்படின்னு சொல்லலை. அதே மாதிரி கோட் படத்துல அந்த மைக்கில் ஒரு பாட்டு வந்துச்சு. மைக் சின்னம் கொடுத்ததுனால தான் தம்பி இந்த பாட்டை பாடுறாருன்னு அந்த கட்சிக்காரங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் திரைக்கவர்ச்சி வழியாக வர வாக்குகள் தேவைப்பட்டுச்சு. இப்போ வந்து அதை ரசிகர் கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கண்டிப்பாக வந்து இதில் நடிகர்களுக்கு பங்கு இருக்க மாதிரி அரசியல் தலைவர்கள் அரசியல் மயப்படுத்த தவறிட்டாங்க அப்படிங்கிறதும் ஒரு உண்மைதான். இதில் என்னன்னா, இப்போ அரசியல் மயப்படுத்தினா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க பண்ற தப்பு எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஒரு கூட்டம், ஒரு பகுதி மக்கள் வந்து அரசியல் மயப்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போதே இவங்க வந்து இவ்வளவு கேள்வி கேட்கறாங்களே, எல்லாரையும் அரசியல் மயப்படுத்தி விட்டோம்னா என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க போல இங்க உள்ள சில கட்சிகள். மக்கள் வந்து அறியாமல் இருக்க வைக்கதான் அவங்களுக்கான மைலேஜ். இப்ப ஏழைகளே இல்லாம போயிட்டாங்கன்னா அரசியல்வாதிகளே தேவைப்பட மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி தானே அது. அதனால ஏழைகள் இருக்கணும்னு அரசியல்வாதிகள் நினைப்பாங்க மனசுக்குள்ளார. அதே மாதிரி அறியாமல் இருக்கணும் தான் பல பேர் வந்து நினைப்பாங்க. அதுதான் இங்க பிரச்சனையா வந்து நிக்குது. நார்த்துல அந்த மதவாதத்தை பரப்பி எப்படி மக்களை அப்படியே அதுக்குள்ளே வச்சிருக்காங்களோ, இங்க வந்து இந்த திரைக்கவர்ச்சி இருக்கு. சரி, அதிமுகவும் திமுகவும் தன்னோட தொண்டர்களை முழுமையா அரசியல் மயப்படுத்திட்டாங்களான்னு பார்த்தா அதுவுமே ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நம்ம திமுக சில நிர்வாகிகள் எல்லாரையும் சொல்லல, சில பேர் போயிட்டு இந்த பிரியாணி கடையில பிரச்சனை பண்றது, காசு கொடுக்க மாட்டோம்னா அடிச்சு பிரச்சனை பண்றது. ஒரு பக்கம் இந்த ரசிக வெறின்னு சொன்ன மாதிரி இது ஆட்சி வெறி, ஆளும் கட்சிங்கிற வெறியில சில விஷயங்கள்லாம் பண்ண போய் ஒரு கட்டத்துல முதல்வரே, அப்போ வந்து எதிர்கட்சி தலைவர் நினைக்கிறேன், போய் ஒரு கடையிலலாம் மன்னிப்பெல்லாம் வந்து கேட்டாரு. அதே மாதிரி வந்து அதிமுகல ஆம்புலன்ஸ் தலைவரே பேசுறாரு, ஆம்புலன்ஸ் என்ன விடுறீங்களா அப்படின்னு பேசணும்னா அவங்க போய் தாக்குறாங்க. இதுதான் அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டமா அப்படிங்கிற கேள்வி தொண்டர்கள் கிட்டையும் நம்ம வருது, அரசியல் கட்சிகளோட தொண்டர்கள். இன்னொன்று, திமுக கூட்டத்தில் ஒரு பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். பட்டு அந்த பிரச்சனைகள் எல்லாமும் இருக்கு. சரி, இப்போ தொண்டர்கள் ஓகே,
அமைச்சர்கள் வரையுமாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க போய் சாதி சங்க மாநாடுகளில் பேசுகிறாங்க. சமீபத்தில் கூட ஒரு அமைச்சர் போனார், திருச்சியில் இருக்கிற அமைச்சர் வந்து சாதி சங்கத்தில் மாநாட்டில் வந்து கலந்துக்கிறாரு. எல்லா மாவட்டத்துலேயும் அவங்கவுங்க சாதி பெருமைகளை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு மனிதராக வந்து இருக்கிறதா சாதி பெருமை பேசுறது அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. இதில் வந்து என்னென்னா, இப்போ அரசியல் மயப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, களத்தில் இறங்கி போய் இந்த திண்ணை பிரச்சாரங்கள் அது மாதிரி மேடைகள்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லணும், அவங்கள தெளிவுபடுத்தணும். அதோட வேலையை வந்து இங்கே உள்ள சில கட்சிகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சில பெரிய கட்சிகள் வந்து அதை பண்ண விடாமல் அப்படியே இருக்கட்டும், மக்கள் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறாங்க. நம்ம பாஜகவை தீவிரமாக எதிர்க்கிறாங்க திமுக. அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க மதவாதத்தை பரப்புகிறாங்க. போய் சின்ன சின்ன பிரச்சாரங்கள்லாம் நார்த் இந்தியாவில் பண்ணுறாங்க, மதவாதத்தை வந்து பரப்புகிறாங்க. அதை எதிர் அரசியல் பண்ணுறது யார்? திமுக. அவங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது திராவிடர் கழகம். அவங்களோட வேலை என்ன? பெரியார் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அவர் சாகர வரையும் மக்களை அரசியல் மயப்படுத்தணும்னு போய் அரசியல் கூட்டங்களில் பேசிட்டு இருந்தார். இப்போ இருக்கிற தலைவர் என்ன பண்ணுறாரு? போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு, காசால போர் நிறுத்தம் ஏற்படணும்ட்டு. அதுக்கு முன்னாடி வரையும் எங்க இருந்தாரு? திமுகவுக்கு ஆதரவா வந்து அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. இந்த சாதி ஆணவ படுகொலை பிரச்சனை வரும்போது மட்டும் கொஞ்சம் லைட்டா வலிக்கிற மாதிரி ஒரு அறிக்கை, வலிக்க கூட இருக்காது, ஏன்னா நீங்க கொண்டு வரணும் தனிச்சட்டம் அப்படின்னு தான் சொன்னாரு. ஸோ தனிச்சட்டமும் நம்ம கொண்டு வரதில்லை. இன்னொரு பக்கம் நம்ம வந்து இந்த ரசிக வெறின்னு பேசும்போது கிராமங்கள்லாம் போனால் வயசானவங்கலாம் அந்த சாதியில ஊறி போய் அது ஒரு வெறி இருக்கு, அது இன்னும் மோசமா போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இது எல்லாத்தையும் நம்ம களைஞ்சிட்டு ஒரு பண்பட்ட மனிதர்களாக மாற்றணும் அப்படின்னா அரசியல் மயப்படுத்தணும். அது படுத்த தவறுனது இந்த நடிகர்களும் அரசியல்வாதிகளும் தான். ஆனால் என்னன்னா, போன தலைமுறை வரைக்கும் ஓகே, இப்பெல்லாம் டெக்னாலஜிக்கமாக மாறிடுச்சு. இது மெல்ல மெல்ல எல்லாருமே அந்த அரசியல் புரிதல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா யாரும் மக்களை வந்து ஏமாற்ற முடியாது. அதுதான் உண்மை. ஆமாம், ஏன்னா இந்த டெக்னாலஜி யுகத்தில் வேகமாக ஓட வேண்டியது இருக்கு. ஓடுறதுக்கு இடையில இந்த மாதிரி ரசிகர் சண்டை, சாதி சண்டைன்னு தேவையில்லாமல் போனோம்னா நம்ம வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஓகே, உங்களோட ஆதங்களை ரொம்ப மனப்பூர்வமாக சொல்லியிருக்கோம். ஓகே, நம்ம நேர்கள் பார்த்துட்டு இருக்க நேர்கள் எல்லாருமே அரசியல் மயப்பட்ட நேர்கள் தான். ஆமா, ஓகே, அவங்களும் பல இளைஞர்களுக்கு எடுத்து சொல்றப்ப ஒரு சமூகத்தை நம்ம நல்ல சமூகத்தை உருவாக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமா, தொடர்ந்து நீங்க கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இந்த கமெண்ட்ஸை கொஞ்சம் பெருசா வரும்னு நினைக்கிறோம், பொறுத்துக்கோங்க. நன்றி. பண்டிகைகளை மேலும் இனிமையாக்க என்றென்றும் உங்களுடன் அடையார் ஆனந்த பவன். வெரைட்டியான ஸ்வீட்ஸ், முறுமுறுப்பான ஸ்நாக்ஸ், ஸ்பெஷல் கிஃப்ட் பாக்ஸ்களும் கிடைக்கும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க.